பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் துக்கமெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு ஒரு அழகான ஒரு வார்த்தை நான் பேசி உங்களுக்காக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அடைக்கப்பட்ட வழியை இயேசு திறப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வழிகள், கோணலான வழிகளை இயேசு செவைப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் கோணலானவைகளை எல்லாவற்றையும் இயேசு செவைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். ஆண்டவர் மோசையோட பேசின ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை அவர் ஜனங்களுக்கு போய் சொல்லும்படி அவர் செய்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தை! இந்த வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்றைக்கு பயமானது வேதனைக்குள்ளதாய் இருக்கிறது. இந்த பயம் நமக்குள்ள வரும் பொழுது அநேக வேதனைக்குள்ள தள்ளுகிறது, பிரச்சனைக்குள்ள தள்ளுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அப்படி பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏன் தெரியுமா இந்த வார்த்தை சொல்றாரு? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஒருவேளை 2025 நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு அற்புதத்தை நடக்காமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 2026 கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற இந்த ரட்சிப்பை, அற்புதத்தை எதிர்பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இனி நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு திறக்க போகிறார். அல்லேலூயா. கோணலானவைகளை இயேசு செவைப்படுத்த போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் பயமுறுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் இயேசு சொல்லுகிற, பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. தைரியமாய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் வழிகளை திறப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you.